So in the lectures we will talk about the residential status. So what is this residential status? Residential status. So why residential status? Suppose you are Indian resident and world income earn பண்ணுங்க, that will be taxed. நீங்கள் இந்தியாவில் income earn பண்ணாலும் சரி, worldwide எங்கே income earn பண்ணாலும் சரி, you will be getting taxed. Suppose நீங்கள் non-resident இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் earn பண்ணுற income மட்டும் தான் tax ஆகும். That is very important. Suppose you are an Indian resident. So worldwide income is getting taxed. Worldwide income will be taxed, right? Suppose நீங்கள் வந்து non-resident இருக்கீங்கன்னா, இந்தியாவில் earn பண்ணுற income மட்டும் தான் உங்களுக்கு tax ஆகும். So then residential status, determining residential status becomes very important. Okay, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்துட்டு போங்க, இல்லை ஒரு ஃபாரின் சிட்டிசனாக கூட இருந்துட்டு போங்க, பட் உங்கள் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து வில் டிஃபர். ஓகே, ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டிஃபர் ஆகாதான் உங்களோட டேக்ஸேஷன் ரூல்ஸ் அப்ளை ஆகுமா ஆகாதான்றது தெரிய வரும், ரைட்டா? மேபி யூட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னால் ஹவு மெனி டேஸ் யூ ஹேவ் ஸ்டேட் இன் இந்தியா, அது சில பேசிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னால் ஒன்று வந்து இண்டிவிஜுவலுக்கு இருக்குது, ஒன் இஸ் ஃபார் we will be calculating for individual and we will be calculating for other than individual. So other than individual na yaar, it could be your Hindu undivided family, it could be for your company, or it could be for your association of person or body of individuals, okay, or your partnership firm, right? So இண்டிவிஜுவலுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதே போல் அதர் தேன் இண்டிவிஜுவலுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம அதர் தேன் இண்டிவிஜுவல் வந்து ஃபஸ்ட்டு லேட்டராக அப்புறம் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு சில பேசிக் கண்டிஷன்ஸ் அண்ட் சில அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீங்கள் இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கணும்னா சில ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹாவ் தி பேசிக் கண்டிஷன்ஸ். சில பேசிக் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் எனி ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட், தென் யூ வில் பிகம் அ ரெசிடெண்ட். இங்கே நான் ரெசிடெண்ட் பற்றி பேசுகிறேன். நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருக்கணுமா இல்லை நான் ரெசிடெண்ட்டாக இருக்கணுமா, ஆர் இல்லை என்ஆர். ஓகே, ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் ரெசிடெண்ட் ஆர் நான் ரெசிடெண்ட். ஸோ இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா நீங்கள் ரெசிடெண்ட்டாக இல்லை நான் ரெசிடெண்ட்டாக சில பேசிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பேசிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன் வந்து என்னென்னா, யூ ஷுட் பி, நீங்கள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும், தட் இஸ் மோர் தேன் ஈக்குவல் டு 182 days. ஸோ 182 days ஆர் மோர் நீங்கள் இந்தியாவில் ஸ்டே பண்ணுறீங்க. எப்போது? ப்ரீவியஸ் இயரில், ரைட்டா? ஸோ ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் வந்து 182 days ஆர் மோர் இருந்தீங்கன்னா, தட் இஸ் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் இருந்தீங்கன்னா, தென் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா நீங்கள் ரெசிடெண்ட், ரைட்டா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர் கண்டிஷன். ஓகே, ஃபஸ்ட் கண்டிஷன் திஸ் ஒன், தென் செகண்ட் கண்டிஷன் இஸ் தட் யூ ஹவ் டு பி இன் இந்தியா ஃபார் மோர் தேன் 60 days. 60 days ஆர் மோர், 60 நாளைக்கு மேலே இருக்கணும் ஃபார் யுவர் ப்ரீவியஸ் இயர். ஓகே, ஸோ ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் 60 நாளைக்கு மேலே இருக்கணும். ப்ளஸ் you should be more than 365 days, okay, in 4 immediately preceding previous year. Okay, so then what is this 4 immediately preceding previous year? So the condition of basic பார்க்கலாம், சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பேசிக் கண்டிஷன்ஸில் இங்கே வந்து we are getting into OR condition. ஓகே, OR கண்டிஷன்னா ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். ஓகே, then you become a resident. அட்லீஸ்ட் ரெண்டு கண்டிஷனும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா தென் யூ பிகம் என்ஆர். ஸோ பேசிக் கண்டிஷனில் சொல்ல போகும்போது, ஸோ வென் யூ டாக் அபவுட் பேசிக் கண்டிஷன்ஸ், இங்கே ரெண்டு கண்டிஷன்ஸ், கண்டிஷன் 1 அண்ட் கண்டிஷன் 2. தென் இட் வில் டிட்டர்மைன் யுவர் ஸ்டேட்டஸ், ரைட்டா? சப்போஸ் ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், யூ வில் பி ரெசிடெண்ட். சப்போஸ் யூ ஹேவ்
ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, செகண்ட் கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா யூ வில் பிகம் ரெசிடென்ட். அதே போல் 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா யூ வில் பிகம் நான் ரெசிடென்ட். ரைட்டா? சப்போஸ் யூ ஹேவ் போத் தி கண்டிஷன் ஆர் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட் தென் யூ பிகம் ரெசிடென்ட். ஸோ இங்கே வந்து நம்ம பக்கம் டெஸ்ட் பண்ணுறது வந்து ஆர் கண்டிஷன். ஆர் கண்டிஷன்னா ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாவே போதும். ஓகே, தட் வில் பி யூ வில் பிகம் அ ரெசிடென்ட். ஸோ பேசிக் கண்டிஷன்ஸ் வில் give you whether you are a resident or you are a non-resident. Non-resident. Right? So once you have become a resident, நீங்கள் resident ஆனீங்கன்னா further additional conditions இருக்குது. Okay, so additional conditions என்னென்ன, whether you will be resident and ordinary resident or you will be resident or not ordinary resident. ஸோ இது 2 கண்டிஷன்ஸ் ஃபர்தராக பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் ரெசிடென்ட் ஆகிட்டிங்கன்னா யூ ஹவ் டு ஃபர்தர் டெஸ்ட் வெதர் யூ ஆர் ஆர்ஓஆர் ஆர் வெதர் யூ ஆர் என்ஓஆர். ஸோ இதுக்கு சில 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம பேசிக் கண்டிஷன்ஸ் பார்த்துடலாம். சரியா? ஸோ பேசிக் கண்டிஷனில் சில பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம்.